வெல்கம் டு mahikitchentamil. நம்ம சேனல்ல இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னா ரெஸ்டாரன்ட் ஸ்டைல்ல கோபி சில்லி தாங்க செய்ய போறோம். வாங்க இது எப்படி செய்யலாம் நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கங்க. கோபி சில்லி ரெடி பண்ணதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக மிக்சிங் பவுல்ல 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு, 1.5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஒயிட் பெப்பர், அது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்குங்க. நம்ம எடுத்துகிட்டு மறுபடியும் ஃப்ரை பண்ணுறதுக்கு உப்பு சேர்ப்போம், அதனால் கம்மியாக சேர்த்துக்குங்க. அது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு விஸ்க் வச்சு நல்லா நம்ம கலந்து விட்டுடலாம். கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்குங்க. அவ்வளோதான், பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக பேட்டரில் காலிஃப்ளவர் சேர்த்துடலாம். காலிஃப்ளவர் பார்த்திங்கன்னா நான் மீடியம் சைஸ் காலிஃப்ளவர் தான், ரொம்ப சின்னதாக தான் இருந்தது. இந்த காலிஃப்ளவர் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் சுடு தண்ணியில் நல்லா க்ளீன் பண்ணிட்டேன், அதனால் நான் அப்படியே சேர்த்துட்டேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததான் காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணுறதுக்கு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சுங்க. இப்போ நம்ம காலிஃப்ளவரை எடுத்து போட ஆரம்பிச்சிடலாம். காலிஃப்ளவர் போட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு இந்த கரண்டியால் நல்லா பிரித்து விட்டுடுங்க. இல்லை அப்படின்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும், நம்ம எடுக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அவ்வளோதான், காலிஃப்ளவர் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். இப்போ எல்லா காலிஃப்ளவரும் எண்ணெயில் போட்டு இது மாதிரி ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்குங்க. அடுத்ததாக கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. அது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு, இஞ்சி இது கூட சேர்த்துக்கலாம். அது கூடவே சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய் ஒன்றையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. பூண்டும் பச்சை மிளகாவும் வதங்கினதும் அடுத்ததாக நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை இது கூட சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்டுக்குங்க. வெங்காயம் லைட்டாக வதங்கினதும் கேப்சிகம் ஒன்று சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் லைட்டாக வதக்கி விட்டுக்குங்க. கேப்சிகமும் வெங்காயமும் நல்லா வதங்கினதும் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த வெஜிடபிள் வேகிற அளவுக்கு ஊற்றிக்கிங்க கொஞ்சமாக. அடுத்ததான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ், அது கூடவே நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போது சில்லி கோபிக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்குங்க. உப்பு கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்குங்க. ஏன்னா நம்ம காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணும்போது உப்பு சேர்த்து ஃப்ரை பண்ணியிருக்கோம். அதோட நம்ம சாஸ் ஐட்டம் எல்லாத்துலேயுமே உப்பு கொஞ்சம் இருக்கும், அதனால் பார்த்து கம்மியாக சேர்த்துக்குங்க. அடுத்ததாக 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஒயிட் பெப்பர் சேர்த்துலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுடுங்க. சாஸ் ஐட்டம் சேர்த்துக்கப்புறம் கொஞ்சம் ட்ரை ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா நம்ம கலந்து விட்டுடலாம். அடுத்ததான் நான் கார்ன்ஃப்ளவர் மாவு தண்ணியில் கலந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு இதில் கலந்து விட்டுடலாம். இன்னும் கொஞ்சம் நல்லா திக்னஸ் வரதுக்காக. அடுத்ததான் நம்ம காலிஃப்ளவரை இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. இந்த காலிஃப்ளவர் சேர்த்துட்டு ஒரு 3 மினிட்ஸ் நல்லா குக் ஆனால் போதும். அதுக்கப்புறம் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ 3 மினிட்ஸ் நல்லா குக் ஆகிடுச்சு. நம்ம மேலே கொத்தமல்லி தழை தூவி அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. அவ்வளோதான், சுவையான கோபி சில்லி ரெடி ஆயிடுச்சு. இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.